திருவேற்காடு டிடிஎஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் இடைத்தரகர் சிவக்குமாருக்கு விஜயகுமாரி என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். பருத்திப்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வரும் குழந்தைகளை அழைத்து வர ஆட்டோவில் சென்ற சிவக்குமாரை ஒரு கும்பல் வெட்டி சாய்த்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர். ரியல் எஸ்டேட்டில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாக இந்த கொலை நிகழ்ந்ததாக கூறப்பட்ட நிலையில் மனைவியிடம் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையிலும் இதையே அவரும் கூறியதாக கூறப்படுகிறது. இதனிடையே சிவக்குமாரின் நண்பரான 29 வயது இளைஞர் சுரேஷ் உடன் விஜயகுமாரி கள்ள தொடர்பில் இருந்ததாக அவருடைய உறவினர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதனை வைத்து மீண்டும் மனைவி விஜயகுமாரி மற்றும் சுரேஷிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் தான் கொலை நிகழ்ந்ததாக அடித்து கூறியதாக சொல்லப்பட்டது. மேலும் லால் என்ற லால் பிரகாஷ் பணம் கேட்டு மிரட்டி வந்ததாகவும் அவரை போலீசாரிடம் சிக்க வைத்தனர். இதையடுத்து லால் பிரகாஷை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். பின்னர் திருவேற்காட்டில் பதுங்கியிருந்த லால் பிரகாஷ் மற்றும் அவருடைய கூட்டாளியான மோகன் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. லால் பிரகாஷ் மற்றும் சுரேஷ் இருவரும் சிறுவயதிலிருந்து நண்பர்களாக இருந்து வரும் நிலையில் சிவக்குமாரின் மனைவி விஜயகுமாரியுடன் சுரேஷ் கள்ள தொடர்பில் இருந்து வந்ததால் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டது தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் நண்பரான லால் பிரகாஷை வைத்து சிவக்குமாரை தீர்த்து கட்ட முடிவு செய்த நிலையில் இந்த விவகாரம் மனைவி விஜயகுமாரிக்கும் தெரியும் என கூறப்படுகிறது. இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியாத சிவக்குமார் குழந்தைகளை நாள்தோறும் ஆட்டோவில் பள்ளிக்கு அழைத்து சென்று வந்த நிலையில் அதனை நோட்டமிட்டு வந்த லால் பிரகாஷ் கும்பல் நாள்தோறும் ஆட்டோவை நிறுத்திவிட்டு புகைப்பிடிக்கும் இடத்தை தேர்வு செய்தனர். அதன்படி ஆட்டோவிலிருந்து இறங்கி சென்று புகைப்பிடித்துக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் சென்ற கும்பல் சிவக்குமாரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. இந்த விவகாரத்தில் விஜயகுமாரி மற்றும் சுரேஷ் இருவரும் தப்பிக்க பழியை லால் பிரகாஷ் மீது போட்டதோடு முன்விரோதம்தான் காரணம் என கூறி வந்த நிலையில் கள்ள காதலுக்கு இடையூறாக இருந்ததால் இவர்களே சேர்ந்து கொலை செய்தது வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து விஜயகுமாரி, சுரேஷ், லால் பிரகாஷ் மற்றும் மோகன் ஆகிய 4 பேரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர்.